ரதியக்கா அடுப்படியில் இன்றைக்கி வயிறுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த கோஸில் ஒரு சட்னி செய்வோம் வாங்க. அக்கா ஏற்கனவே வீட்டில் எத்தனையோ தடவை செஞ்சுருக்கேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வயிறு புண்ணுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. அல்சருக்கெலாம் இந்த கோஸ் சட்னி செய்வோம் வாங்க. நல்லா நறுக்கி அலசி அக்கா ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கிறேன். வாங்க நம்ம சட்னி எப்படி செய்வோம். அக்கா அடுப்பு ஆன் பண்ணி ஒரு சின்ன வடை சட்டி வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் ஆயில் இருக்குது. அது வந்து அப்பளம் பொரிச்ச ஆயில், அதனால் கலர் அப்படி இருக்குது. இதில் ஒரு அரை ஸ்பூன் தனியா போட்டுப்போம். இது ரொம்ப 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 ஹெல்த்தியான சட்னிப்பா. வாரத்தில் ஒரு 2 டேஸாச்சும் அக்கா செஞ்சுருவேன். உங்கள்கிட்டே ஷேர் பண்ணிக்கலான்னு அக்காவுக்கு தோணுச்சு, அதனால் ஷேர் பண்ணுறேன். இதை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணோன்னே இப்போ 3 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5 காஞ்ச மிளகா எடுத்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ மல்லி வறுப்பட்டுருச்சு. நம்ம இந்த நறுக்கி வச்சது இதை போட்டுருவோம். ஆனியனு, காஞ்ச மிளகா, பூண்டு. இப்போ தனியா, ஆனியனு, காஞ்ச மிளகா எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. போதும். இதை வந்து நம்ம அப்படியே பிளேட்டுக்கு மாற்றணும். அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். மறுபடியும் அக்கா ஒரு அரை ஸ்பூன் ஆயில் விட்டுருக்குறேன். இந்த கோஸு கழுவி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, நைஸாக கட் பண்ணிக்கோங்க கோஸை. அப்போ கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். தண்ணி இல்லாமல் போடுங்க. நல்லா தண்ணியை வடிச்சிட்டு அதுக்கப்புறம் போட்டு இதை தனியாக நம்ம வதக்கலாம். ஆயில் கம்மியாக தான் விட்டுருக்குறேன். நம்ம எப்போவுமே ஹெல்த்தியான டிஷ்ஷெல்லாம் செய்யும்போது ஆயில் கம்மி பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த ஹெல்த்தி அப்படியே நம்மளுக்கு அந்த சத்து கிடைக்கும். இது நல்லா வதக்கும். கோஸுலேருந்து தண்ணி வெளியேறிட்டே இருக்கும். அதனால் சதன்று தான் இருக்கும். வதங்க கரெக்டாகிடும். அதனால தான் நம்ம வாட்டரை நல்லா தண்ணியை வடிச்சிட்டு போடணும். இந்த கோஸ் சட்னி செய்யும்போது தண்ணி விட்டே வதங்கும். இங்கே பாருங்கள், தண்ணி விட்டு வதங்கும். நல்லா வதக்கிடலாம். கோஸ் இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ மீடியம் சைஸு ஒரு தக்காளி போடுறேன் அக்கா. இதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு புளியெல்லாம் போடாதீங்க. இது வந்து வயிறு புண்ணை குணமாக்கறனால தக்காளி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டாலே நல்லது தான். எங்களுக்கு இவ்வளோ தக்காளி போட்டால் அக்கா வீட்டில் பிடிக்கும், அதனால் போட்டிருக்கிறேன். ஆனால் புளியெலாம் போடக்கூடாது. இந்த சட்னிக்கு நம்ம புளி போடக்கூடாது. இது நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்குற வரைக்கும் வதக்கணும். இப்போ இதுக்கு தேவையான கல் உப்பு அக்கா போட்டிருக்கேன். சின்ன ஸ்பூனில் அரை ஸ்பூன் தான் போடுறேன். அதுக்கப்புறம் நம்ம பத்தலைன்னா நம்ம சட்னி அரைக்கும் போது டேஸ்ட்டு பார்த்துட்டு போட்டுக்கலாம். தக்காளி ஏன் அக்கா கடைசியில் போட்டேன்னா, நம்ம கோஸு கூடவே போட்டால் கோஸ் வேகாது. அதனால தான் எப்போ செஞ்சாலும் நம்ம தக்காளியே கடைசியில் போட்டு வதங்கணும். தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். ஆனால் கோஸு வதங்கணும்ல, கோஸு கொஞ்சம் வெந்தால் தான் நம்ம சட்னிக்கு டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ அக்கா வந்து பிளேட்டுக்கு மாற்றிருக்கோம். அவ்வளோதான். இப்போ கொஞ்சம் அப்படியே ஆற விட்டுடலாம். மிக்ஸி ஜாரில் போட்டேன் அக்கா. இப்போ வந்து நம்ம சட்னி பதத்துக்கு இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடும். அவ்வளோதான்ப்பா, அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க. இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இது நீங்கள் கோஸ் சட்னி நீங்கள் சொன்னால் தான் தெரியும், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு சின்ன வெங்காயமும் நம்ம சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது. இது இப்போது குட்டியாக ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். நம்ம பவுலுக்கு மாற்றிட்டேன். இதுக்கு குட்டியாக ஒரு தாளிசம் போட்டுடலாம். இந்த மாதிரி இப்போ சட்னிக்கு அக்கா பாருங்கள், எவ்வளோ ஒரு ஸ்பூன் தான் ஆயிலே விட்டுருக்குறேன். இதில் அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ கடுகு பொடிஞ்சிருச்சு, ஒட்டு பருப்பும் சவந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கறிவேப்பிலை, அப்புறம் அக்கா ஒரே ஒரு காஞ்ச மிளகா போட்டுக்கிறேன். சும்மா இதை வாசனை தாளிசத்தை எடுத்து சட்னியில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இப்போது தாளிசத்தை எடுத்து ஊற்றிக்கலாம். நீங்கள் இதை அடுப்பில் வைக்கக்கூடாது. இந்த சட்னியை எந்த சட்னியுமே அடுப்பில் வச்சா நம்மளுக்கு அந்த இது மருத்துவ இதுவே போயிடும். அதனால் இதை அடுப்பில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது நம்மளுக்கு ஹெல்த்தியான சட்னி. இது வீக்லி 2 டேஸ் ஆச்சு வீட்டில் செஞ்சு கொடுத்துருங்க. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் எப்படி இருக்குது சொல்லுங்கள். ரதியக்கா அடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப 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 வயிறு புண்ணு ஆற்றக்கூடிய அந்த சட்னியை உடனே செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ. தாளிச்சிட்டு அடுப்பில் வைக்கவே கூடாது. அப்போ அந்த சட்னியை அப்படியே பவுலில் வலித்து வச்சுட்டு தாளித்து ஊற்றணும். அவ்வளோதான். தேங்க்யூப்பா. காரம் 2 கப் காஞ்ச மிளகா வேணால் கம்மி பண்ணிக்கோங்க. காரம் பிடிக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு கம்மி பண்ணிட்டு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப 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 வயிற்றுக்கு ஹெல்த்தி.